காற்றினால் அலைக்கழிக்கப்படுகின்றேனா? பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் என்று யாக்கோபு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவ நம்பிக்கையும் சந்தேகமும் ஜெபத்தை தடுக்கின்றது. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது என எபிரேயர் 11:6 வாசிக்கின்றோம். விசுவாசம், நம்பிக்கை ஒரு தெய்வீக வல்லமை. ஆனால் அவன் நம்பிக்கையோ எதிர்மறையான வல்லமை. அது தேவனின் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பிசாசின் செயல். நம்பிக்கையோடு கூடிய ஜெபத்தை நம் தேவன் எப்பொழுதும் கேட்கிறார், அதற்கு பதிலும் கொடுக்கிறார். மத்தேயு 21:22. ஒரு வாலிப பையன் தனது இன்டர்வியூவிற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்ப்பா, அப்போ தான் வீட்டில் உள்ள பண கஷ்டமெல்லாம் தீரும். இன்டர்வியூ பண்ணுறவங்க கண்களில் எனக்கு தயை கிடைக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி வேண்டிவிட்டு இன்டர்வியூவிற்கு போகிறான். இன்டர்வியூவிலும் நன்றாக பதில் சொன்னான். இருந்தும் வேலை கிடைக்கவில்லை. உடனே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், எனக்கு முதல்லையே தெரியும் இந்த வேலை கிடைக்காதுன்னு. எத்தனை பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம் அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஜெபம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணேன் என்று தானே சொல்வதாக அர்த்தம். அன்பானவர்களே, நமது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததற்கு காரணம் இதுதான். இயேசு மார்க் 11:24 உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இது எவ்வளவு உண்மை என்பது நன்றாகவே நமக்கு தெரியும். நாம் ஜெபிக்கும் பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று மார்க் 16:17 இயேசு சொல்லி இருக்கிறாரே. அதனால் பிசாசே, இந்த மனிதனை விட்டு வெளியில் போ என்று பயமின்றி பிசாசுகளை துரத்த முன் வருகிறோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை அகற்றி விடலாம். மத்தேயு 17:20 என சொல்லும் நம் தேவனுக்கு பிசாசை விரட்டுவதோ, வேலையை கொடுப்பதோ அல்லது நோய்களை குணமாக்குவதோ லேசான காரியம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். யோசிப்போம். அன்பர் இயேசு அதைத்தானே இறந்த லாசருவை உயிரோடு எழுப்புமுன் செய்து காட்டினார். இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்பொழுது, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன், யோவான் 11:41 என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை, அதாவது இறந்த லாசருவை உயிரோடு கொண்டு வந்ததை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஜெபத்தில் கேட்கும் காரியத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று 100% நம்பி அதற்காக நாம் நன்றி கூறும் பொழுது அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். ஆகவே ஜெபிக்கும் பொழுது நான் கேட்கும் காரியம் ஆண்டவரால் நிச்சயம் முடியும். அவருக்கு தெரியும் எந்த வழியில் எனது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது. அதே போல சிறப்பானதை தான் ஆண்டவர் எனக்கு தருவார் என நம்புகிறேன் என்று நினைத்து நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயம் நாம் ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, ஆகவே ஜெபம் செய்வோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அன்பு தெய்வமே, நான் சூழ்நிலைகளை பார்க்காமல், மனிதர்களை நோக்காமல், என்மேல் நம்பிக்கை வைக்காமல் உம்மேல் நம்பிக்கையை வைத்து ஒரு சிறு குழந்தை எவ்வாறு தாயின் மடியில் படுத்துக்கொண்டு தாய் தனக்கு நல்ல காரியத்தை தான் செய்வாள் என்று நம்புகின்றதோ அதுபோல நானும் உம்மையே நம்பி உமது பாதங்களை நான் பிடித்து கொண்டு கேட்ட காரியங்கள் அனைத்தையும் நீர் கொடுத்து விட்டீர் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்ல எனக்கு கிருபை புரியும். ஆமேன்.